இப்போ டெர்மட்டாலஜிஸ்ட் அப்படின்னு இல்லாம நிறைய பேர் வந்து இந்த ஏஸ்தட்டிக் கிளினிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல வந்து சைடு எஃபெக்ட்ஸும் அதிகமா வருது. அப்படி வரும்போது லைக் காமன்லி லைக் நான் இங்க மாதிரி இங்க போனேன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லாம டெர்மட்டாலஜிஸ்ட்னால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து ஒரு மென்ஷன் பண்ணும்போது அது எப்படி மேம் டிஃப்ரென்ஷியேட் பண்றது? லைக் இங்க இங்க ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் இப்படி இருக்கும், லைக் டெர்மட்டாலஜிஸ்ட் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, நீங்க வந்து போய் ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்னா என்ன விஷயம் சொல்வீங்க? ஸோ தி ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்டயே வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு அவங்க அதுக்கு முன்னாடி வச்சிருந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை காமிச்சு நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்துட்டு குவாலிஃபைட் டெர்மட்டாலஜிஸ்டே இல்லைன்ற வந்துட்டு தெரிய வந்திருக்கு. அண்ட் திஸ் இஸ் வித் எஜுகேட்டட் பீப்புள் who are well educated. ஸோ பேசிக்லி ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்னா போஸ்ட் எம்பிபிஎஸ் அவங்க வந்துட்டு ஐதர் எம்டி டெர்மட்டாலஜி இல்லை டிப்ளமா டெர்மட்டாலஜி இல்லை டிஎன்பி டெர்மட்டாலஜி முடிச்சிருக்கணும். ஸோ இது இல்லாமல் of course there are other fellowships within dermatology itself, but basic qualification of a dermatologist இதுதான். ஸோ இப்போ உங்களுக்கு டெர்மட்டாலஜிஸ்டாக இருந்தாலும் சரி, ட்ரைகாலஜிஸ்டாக இருந்தாலும் சரி, ஏஸ்தெட்டிக் ஃபிசிஷியனாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே டெர்மட்டாலஜி கீழே தான் வரும். ஸோ ட்ரைகாலஜிங்கிறது வந்துட்டு ஹேரில் வந்துட்டு நாங்கள் படிக்கிற பாட்டை தான் ட்ரைகாலஜின்னு சொல்லுவோம். ஸோ டெர்மட்டாலஜிஸ்டாக இருந்தால் தான் யூ குவாலிஃபை டு ஈவன் ட்ரீட் ஹேர் ரிலேட்டட் இஷ்யூஸ். ஸோ அண்ட் அதுலேயே தான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டும் வரும். ஸோ இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வந்துட்டு பிளாஸ்டிக் சர்ஜன்ஸும் டெர்மட்டாலஜிஸ்ட் ஆர் குவாலிஃபைட் டு டூ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். ஸோ இதுதான் பேசிக் இது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் போகிற டாக்டர் கிட்ட குவாலிஃபிகேஷன் இதுதான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென் யூ ஷுட் நோ யூர் இன் சேஃப் ஹேண்ட்ஸ். அவ்வளோதான், வேறு எதுவுமே தேவையில்லை.